இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இனியும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 9ஆம் நாள் 25/8/2025 ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04, லக்னம் சிம்ம லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துதியை பிற்பகல் 1:15 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருதியை வருகின்றது. நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் அதிகாலை 3:32 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 3:32 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது காலை 6:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்துக்கான சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம். திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 3:32 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு கலவையான பலன்களை பெறக்கூடிய நாள் என்றும் கூறலாங்க. ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. தேவையற்ற மன சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். இது உங்களுக்கு சற்று சிரமங்களையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. சில விஷயங்களை சிரமத்திற்கு பிறகு தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்பான உரையாடல்களை மேற்கொள்வதும் நல்லது. உங்கள் துணையின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லதுதாங்க. இதன் மூலமாக இருவருக்கும் இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் சமமாக தங்க இருக்கும். சில செலவுகளை முன்கூட்டியே திட்டமிட்டும் இருப்பீங்க. அது கையை மீறி போகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன உறுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத லாபமும் இருக்கும். பங்கு பரிவர்த்தனைகள்ல உயர்வும் உண்டாகும். வருமானமும் இருக்கும். அலுவலகத்துல பதவி உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். நன்மைகளும் உண்டாகும். வெளிநாட்டுல இருக்கின்ற நண்பர்களின் மூலமாக சில பண உதவிகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு வேலைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையையும் முடிக்கவும் வேண்டாங்க. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. சிலருக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குடும்பத்தினருடன் உங்களுடைய நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய அன்பு தொல்லைகளும் குறையும். வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகள் ஓரளவிற்கு இழுபறியானாலும் நல்லபடியாக முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறு கால தாமதங்களும் ஏற்பட்டு தங்க நீங்கும். அதிகாரிகளிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. பக்குவமாக பேசி உங்களுடைய வேலைகளை சாதித்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாகவும் இருங்க. வீண் செலவுகளும் ஏற்படலாம். மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல செலவுகளுடன் உற்சாகமும் இருக்கும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். சிலருக்கு புதிய வேலைகளை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முதலீடு திட்டங்களை பற்றி முடிவுகளும் எடுப்பீங்க. சகோதரர்களிடத்துல உதவிகளையும் எதிர்பார்க்கலாம். திருமணமான தம்பதியர்களுக்கு வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க.
இன்று வேலையில இருக்கின்ற பிரச்சனைகளை குறித்து விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையுடன் பகுதி நேர வேலையையும் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. ஆடம்பர செலவுகளினால சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் உண்டாகும். வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. வேலையாட்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல பொறுப்புகளும் மேம்படலாம். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு என்று விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. சில ஆடம்பர செலவுகளும் ஏற்படலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வேலைகளை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் மேம்படும். பகுதி நேர வேலைகளையும் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிதமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல பலன்களையும் நீங்க எதிர்பார்க்கவும் செய்யலாம். யதார்த்தமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. சுய முயற்சியின் மூலமாக இன்று நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியில கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியங்க. பணிகளை கவனமாகவும் கையாளுங்க. இன்று நீங்கள் பணி சார்ந்த முறையில நல்லபடியாக திட்டமிடுவதும் நல்லது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இருவருக்கும் இடையில தகவல் தொடர்புல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். இது சம்பந்தமாக இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் சமமாகவும் இருக்குங்க. சிலருக்கு இன்று உங்களுடைய தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சில தேவையற்ற பதட்டங்களை மட்டும் தவிர்த்து கொண்டாலே போதுங்க. பய உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனை தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபாரம் சிறப்பாகவும் இருக்கும். தொழில் துறையில நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வேலையிடங்கள்ல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். அரசு அலுவலகங்கள்ல வேலைகள்ல தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல சில நல்ல விஷயங்களும் நடைபெறும். கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று சிலருக்கு மன இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதானமாக யோசித்து செயல்படுவதும் நல்லது. சில நேரங்கள்ல தேவையற்ற இடையூறுகளும் ஏற்படலாம். தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். மற்றவர்கள் குறை சொல்லாத அளவிற்கு உங்களுடைய வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய விஷயத்துல அன்பாக நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. தடைகளையும் கண்டு தளரவும் மாட்டீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சிலருக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். வாகன வசதிகளும் பெருகும். வியாபாரத்துல வரவு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பால் உயரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல்களும் இருக்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்கமான பணிகளிலும் பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல போட்டிகள் அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. குடும்பத்துல நல்ல செய்திகளும் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வேலைகளுக்காக நீங்கள் திடீர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் விசேஷ வைபவங்கள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல யாரிடமும் தேவையற்ற தகராறுகளை நீங்க ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம். விலகி இருப்பதே நல்லது. வேலைகள்ல மாற்றுவதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். திட்டமிட்டு இருந்த பணிகள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் முடிவிற்கு வந்து சேரும். உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. அரசு பணிகள்ல இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். நெருக்கமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். புதிய வீடு வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். தந்தையின் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு ஒத்துழைப்புகளும் மேம்படும். செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய சந்திப்புகளும் நடைபெறும். சிக்கல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க.
மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகள்ல இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்கள்ல கவனமாக இருந்தாலே போதுங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானமாக யோசித்து செய்வதும் நல்லது. உங்களுடைய பணிகளை ஆற்றும் பொழுது சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தாங்க செய்யும். தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடனான தொடர்புல கவனமாகவும் இருங்க. அதிக உரிமை எடுத்து பேசிவிடவும் வேண்டாம். உங்களுடைய வேலைகளிலேயே முன்னுரிமைப்படுத்தி இருப்பதும் நல்லது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். எந்த ஒரு விஷயத்தையுமே எளிமையாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. அற்ப விஷயங்களுக்கு எல்லாமே உங்கள் துணை இடத்துல வாக்குவாதங்கள் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவு பற்றிய கவலைகளும் இருக்கத்தாங்க செய்யும். செலவுகள் உங்கள் கையை மீறி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சில செலவுகள் இவர்கள் சம்பந்தமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கலாம். நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாங்க. பார்ட்னர்களுடைய உதவியோடு தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். கையில ஓரளவிற்கு பணமும் இருக்கும். வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கடன்கள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வேலை இடங்கள்ல பதவி உயர்வு, சம்பள உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு ஓரளவிற்கு உதவிகரமாகவும் இருக்கும். சிலருக்கு ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு செய்யும் வேலைகள்ல வெற்றியும் உண்டாகும். எதையும் விவேகத்துடன் அணுகுவதும் நல்லது. நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு எதிராக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சற்று கவனமாக இதனை கடந்து சென்று விடுவதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். குடும்பத்தாரினுடைய ஆதரவுகளும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்தினர்களுடைய வருகையும் இருக்கும். வெளிவட்டாரத்துல அந்தஸ்தும் உயரும். வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினர்கிட்ட சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய சமயோஜித புத்தியினால நீங்க சமாளிக்கவும் செய்வீங்க. தேவையான அளவு பணமும் இருக்கும். சில செலவுகளும் ஏற்படலாங்க. சிலர் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் வெளியில் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல சக பணியாளர்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலைகளுக்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடன் விசேஷ வைபவங்கள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மாணவர்களுடைய கல்வியில இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். பாடங்களை எல்லாமே கவனமாக படிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடந்த கால தவறுகள்ல இருந்து சரியான பாடத்தை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. நல்ல அனுபவத்தையும் பெறுவீங்க. முன்னேற்றமான பலன்களும் இருக்கும். தைரியமாக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உடன் பிறப்புகளினால அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். பெரியவர்களிடத்துல விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பாலின மக்கள் விஷயத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. சில ஆதரவுகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்குங்க. தைரியமாகவும் செயல்படுவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மாணவர்களுடைய கல்வியில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. சில புதிய வழிகளும் தென்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பணிகளை முடிப்பதற்காக இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாங்க. வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். அமைதியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நல்ல முடிவுகளையும் எதிர்பார்க்கலாம். பணிகளை குறித்த நேரத்துல முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. இன்று சிறப்பாக பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க.
இருவரும் இணைந்து இன்று சிறப்பான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குடும்பத்தினருடைய எதிர்காலம் தொடர்பாக சில நல்ல முடிவுகளையும் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், பாதுகாப்பாகவும் உணர்வீங்க. பணத்தை பொறுத்தளவிற்கு பயனுள்ள முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும், சிறந்த ஆற்றலுடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று நினைத்த வேலைகளை தடையில்லாமல் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். தொழில் துறையில மிகுந்த முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வேலை இடங்கள்ல மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சம்பள உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி மாற்றங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வருமான தடை என்று எதுவும் இருக்காதுங்க. வாகன யோகத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு புதியதாக வீடு மனை வாங்குவதற்கான யோகமும் உண்டாகலாம். உங்களிடத்துல பொறாமைப்பட்டவர்கள் தாமாகவே விலகி சென்றும் விடுவாங்க. இரவு பகல் பார்க்காமல் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு மனசோர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையற்ற விஷயங்கள்ல மனதை அலைப்பாய விடவும் வேண்டாம். அவசரப்பட்டு யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். குறிப்பாக நிதி சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. இன்று மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். உறவினர்கள் சிலர் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டும் வருவாங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஆதாயத்தையும் தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தேவையற்ற கவலைகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். சில அரசாங்க திட்டங்கள்ல மூலமாக பணத்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெற்றோர்களுக்கு இருந்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வாங்க. நல்ல மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பலதரப்பட்ட சிந்தனைகளினால அவ்வப்பொழுது ஒரு சோர்வாகவும் உணர்வீங்க. தந்தையின் வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். புதிய ஆராய்ச்சி தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். நறுமண பொருட்கள் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். நல்ல மருத்துவ ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாங்க. மற்றவர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சீரான நாள் என்றும் கூறலாங்க. இன்று எந்த ஒரு வேலையுமே திருப்தியாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கவும் செய்வீங்க. பணிக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே ஆர்வத்துடனும் அன்புடனும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில திருப்தியும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கையில உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். உற்சாகமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தைரியத்துடனும் ஆற்றலுடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஒரு சிறப்பான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வருமான பெருக்கிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். உங்களுடைய திறமைக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வேலைகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். சிலருக்கு புதியதாக ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. வியாபாரத்துல மூலதனத்தை அதிகரிக்கவும் செய்வீங்க. சில புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த வேலைகளை முடிப்பதற்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து முக்கியமான தகவல்களும் வந்து சேரும். இன்று வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது.
வீட்டு பிரச்சனைகளை அலுவலகத்துல காட்டாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று கடந்த காலத்துல கிடைத்த நல்ல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே என்ற எண்ணங்களும் ஏற்படலாம். வெளியூர்ல இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உத்தியோகத்துல வேலை சுமை அதிகமாக தங்க இருக்கும். பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. தந்தை வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அதிகாரிகளினால இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். சில வேலைகள் தொடர்பாக பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியதும் இருக்கும். மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வெளிநாட்டுல படிக்க விரும்புகின்ற மாணவர்களுக்கு அதுல சேருவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். யாரிடத்திலும் இருந்தும் பணத்தை கடன் வாங்கும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. அவசியமற்ற கடன்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதளவுல சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. பயனற்ற பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வாடிக்கையாளர்கள் கிட்ட பொறுமையாக இருப்பதும் நல்லது. நட்பு வட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பழைய நினைவுகளினால செயல்கள்ல ஒரு விதமான தடுமாற்றங்களும் ஏற்படலாம். கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். மாணவர்களுக்கு நல்ல நிறுவனத்துல சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை நீங்கள் சுமூகமாக மேற்கொள்ள வேண்டியதும் அவசியங்க. நம்பிக்கை இழக்காமல் இருப்பதும் நல்லது. தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக பணியாளர்கள் கிட்ட பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை நிர்வகிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். சில கட்டுப்பாடுகளும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு யாரிடத்திலும் என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். நிதானத்துடன் பேசுவதும் நல்லது தாங்க. இன்று பலன்கள் கலந்தே காணப்படும். இன்று தேக ஆரோக்கியத்தில இருந்து வந்த குறைபாடுகளும் நீங்கும். பண விஷயங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். இன்று வியாபாரம் ஓரளவிற்கு மிதமாகவே நடைபெறும். தொழில் துறையில அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியதும் இருக்கும். உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவுகளும் ஏற்படலாம். என்று சிறு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வருவது வரட்டும் என்ற சிந்தனையோடும் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே சுலபமாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல அதிக நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்லைன் சூதாட்டங்கள்ல இருந்து விலகி இருப்பதை நல்லது தாங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். இணையதளத்திலையும் சரி தொலைபேசியிலையும் சரி ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். யாரையும் யாருக்காகவும் பரிந்துரைகள் செய்யவும் வேண்டாம். பணம் வாங்கி தருவதில் குறுக்க நிற்கவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். உறவினர்களிடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல என்ற வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். சில திட்டங்கள்ல முழுமையான பயனை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய கனவுகளும் நிறைவேறும்.
அந்நியர்கள் யாரையும் அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வண்டி வாகன பயன்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எந்த ஒரு வாக்குறுதியையும் யாருக்கும் தரவும் வேண்டாங்க. இதனை நிறைவேற்றுவதற்காக சில சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த சில பணிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் அமையும். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. செயல்பாடுகள்ல சுதந்திர தன்மையும் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல்களும் தெளிவும் உண்டாகும். லாபத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். என்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாங்க. வண்டி வாகன பயன்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணம் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலைகள்ல சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாங்க. சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். அவ்வப்பொழுது உங்களிடத்துல எதையோ இழந்தது போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. எதையுமே பொறுமையாக கடைபிடிப்பதும் நல்லது தாங்க. பணி செய்யும் விதத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கவனமாக திட்டமிட்டு பணியாற்றினாலே போதுங்க. இன்று மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்கள் துணை இடத்துல குறைவான புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணையின் விஷயத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது தாங்க. மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை கவனமாக கையாள வேண்டியதும் அவசியம். உங்களுக்குள்ள இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். பதட்டமான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். அலுவலகத்துல உங்களுடைய திறமை அனைவராலும் பாராட்டவும் படும். சிலருக்கு சம்பள உயர்வுகளும் ஏற்படலாம். விருப்பப்பட்ட இடங்களுக்கு பணி மாறுதல்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். தொழில் துறையில எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். சில விஐபிக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன பழுதுகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவசரப்பட்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். குடும்பத்தாரினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். திடீரென்று அறிமுகமாகின்ற நபர்களினால சில நல்ல பயனுள்ள ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொது விஷயங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கான நல்ல சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. உறவினர்கள் இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. ஒரு சிலருக்கு சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேலும் மனதில் இனம் தெரியாத உற்சாகமும் உண்டாகும். அலுவலகத்துல சக பணியாளர்களினால மறைமுக தொந்தரவுகளும் ஏற்படலாம். ஆனாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். ஒரு திட்டத்தினை முழு நம்பிக்கையுடன் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய கனவுகளும் நிறைவேறும். உங்களுக்கு தீங்கு நினைத்தவர்கள் தாமாகவே விலகி சென்றும் விடுவாங்க. வண்டி வாகன பயன்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பழைய வேலைகள் இப்பொழுது உங்களுக்கு சிறிது சிரமத்தையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட உபாதைகளும் ஏற்பட்டு நீங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல அமைதியான சூழலும் இருக்கும். மனதுல இருந்து வந்த கவலைகளும் குறையும். புதிய முயற்சிகள்ல சாதகமான சூழலும் இருக்கும். மனதளவுல தெளிவாகவும் உணர்வீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வி பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2,
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாம். மனதில் இருந்து வந்த கவலைகளும் குறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். வண்டி வாகன பயன்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். சில விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகளும் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல நேரத்தை இன்று கொண்டாடியும் மகிழ்வீங்க. உங்களுடைய பணிகள்ல சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. பணிகளை எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. உறவுல மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். முன்னேற்றம் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையில சுதந்திர தன்மையுடனும் செயல்படுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. எதிர்பார்த்து இருந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில்நுட்ப வியாபாரத்துல நல்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். லாபத்தையும் பெற்றுவிடலாம். வீட்டு தேவைகளும் பூர்த்தியாகும். சில மின்னணு பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மேலதிகாரிகளுடைய ஆதரவுகள் அனுசரணையாகவும் இருக்கும். பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால சில மறைமுக எதிர்ப்புகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் இருக்கும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய விஷயத்துல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடனும் செயல்படுவீங்க. உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காணாமல் போன முக்கிய ஆவணங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமைகளும் வெளிப்படும். புதிய முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உறவினர்களுடைய கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். அவர்களிடத்துல பொறுமையாக பேசினாலே போதுங்க. சில திடீர் செலவுகளினால கையில் உள்ள பணம் கரைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல மனதில இனம் தெரியாத உற்சாகமும் உண்டாகும். அலுவலகத்துல சக பணியாளர்களினால மறைமுக தொந்தரவுகளும் ஏற்படலாம். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். சில புதிய திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பணத்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று நண்பர்கள் யாராவது உங்களை ஏதாவது குறை சொல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்காக நீங்க வருத்தப்படவும் வேண்டாம். யாரிடத்திலும் ஆலோசனைகள் கேட்காமல் செல்லவும் வேண்டாம். வெளிநாட்டுல இருக்கின்ற குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். பங்கு சந்தையில பணத்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய தவறுகள்ல இருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். உடன் இருப்பவர்களுடைய பொறுப்புகளும் மேம்படும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரம் குறித்த எண்ணங்களும் மேம்படும். உத்தியோக பணிகள்ல சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நண்பர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய கடின உழைப்பிற்கான நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முன்னேற்றங்களும் இருக்கும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. பணியிடத்துல முன்னேற்றமும் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க.
அனுசரணையான போக்கின் காரணமாக அனைவரிடத்திலேயுமே நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பான முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். கணிசமான பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சம்பாதிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. திருப்தியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாள் என்றும் கூறலாம். இன்று முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல உங்களுடைய சிந்தனை திறனும் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பார்ட்னர்களுடைய ஒத்துழைப்புகளும் நல்ல விதமாகவும் இருக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அலுவலகத்துல வேலை சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட ஏற்பாடுகளும் நடைபெறலாம். பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். எதிர்பார்ப்புகளும் உடனுக்குடன் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலைகளும் சாதகமாகவும் முடியும். குடும்ப பிரச்சனையில இருந்து வந்த மன அழுத்தங்களும் நீங்கும். உறவினர்களிடத்துல இருந்து வந்த இடர்பாடுகளும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய பிடிவாதமான போக்கும் மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உதவிகளும் செய்வாங்க. வியாபாரமும் நல்லபடியாகவும் நடைபெறும். உத்தியோகத்துல தலைமையினுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உற்சாகமாக எதையும் முன்னின்றும் செய்வீங்க. குடும்பத்துல பெரியவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும் என்று நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலை தொடர்பாக பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சில முக்கியமான பொறுப்புகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாங்க. நீங்களே செய்வதும் நல்லது. சில சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய சொத்துக்களை விற்று புதியதாக வீடு மனைகள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் வாழ்க்கை துணையின் முன்னேற்றத்திற்கு ஆதரவாகவும் இருப்பீங்க. சிலருக்கு சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. எதிர்பார்த்து இருந்து வந்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். மாறுபட்ட அணுகுமுறையினால சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். முன்னேற்றம் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் உண்டாகும். புதிய விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகவும் அமையும். எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. என்ற நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாம். செயல்கள்ல உணர்வு பூர்வமாக செயல்படுவதை விட யதார்த்தமாக செயல்படுவதும் நல்லது. அமைதியான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சவாலாகவும் இருக்கும். சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. பணிகளை முறைப்படுத்தி செய்தாலே போதும். உங்கள் துணை இடத்துல கடுமையாக நடந்து கொள்ளவும் வேண்டாம். நட்பாக பேசுவதும் நல்லது. நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்குங்க. மற்றபடி இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நல்லதை நினைத்தாலும் யாராவது உங்களை சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. தொழில்துறையில மறைமுக பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வீட்டு செலவுகள் அதிகமாகவும் இருக்கும். சிலருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும் என்று எச்சரிக்கையாக பணத்தை வைத்துக் கொள்வதும் நல்லது. என்ற காரியங்கள்ல தாமதங்களும் ஏற்படலாம். அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. மனைவியினுடைய கோபமான பேச்சுக்கள் உங்களுக்கு மன வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. பங்குச்சந்தை வியாபாரத்துல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையும் இருக்கும். சிலருடைய தவறான செயல்களை எண்ணி வருத்தப்படவும் வேண்டாம்.
உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தவர்கள் இப்பொழுது இழுத்தடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் ஏதாவது குறை கண்டுபிடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று காலையில வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். உணவு தொடர்பாக அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் நல்லபடியாகவும் முடியும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் அனுசரணையாகவும் நடந்து கொள்வாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வீங்க. திருமணம் தொடர்பான முயற்சியில நல்ல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேற்படிப்பிற்கான முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். தொழில் செய்பவர்களுக்கு சந்தையின் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. சிந்தனையின் போக்குல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. அவசரமான முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். பொருளாதாரத்துல சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. சில பயனற்ற விவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பழைய நினைவுகளினால ஒருவிதமான மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். திடீர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் கரு நீல நிறம். என்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை சரியான முறையில பயன்படுத்தவும் செய்வீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 3:32 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதற்கு பின்பு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்களுக்கு பண உதவிகளும் செய்வீங்க. சில தான தர்மங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை பயனுள்ள நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. மகிழ்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை திட்டமிட்டு மேற்கொண்டாலே போதுங்க. சக பணியாளர்களினால இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். திருமண உறவுகளை இன்று உங்கள் துணை இடத்துல கனிவாக பேசுவதும் நல்லது. சில மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. நம்பிக்கையாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்களை நீங்களே அதிகமாக வருத்திக் கொள்ளவும் வேண்டாம். முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிடிவாதமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். நெருங்கிய உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல இருந்து வந்த பணிச்சுமையும் குறையும். மன அழுத்தங்களும் தீரும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரம் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். வருமானத்தையும் பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழிலுக்கான ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. எந்த ஒரு சிந்தனைகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல எச்சரிக்கையாகவும் இருங்க. அடுத்தவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. மனைவி வழி உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல ஒப்பந்தங்களினால லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில வேலை வாய்ப்புகளும் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றன. என்று புதிய முயற்சிகளை நீங்க நல்லபடியாக மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். தாய் வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். மனதுல அடிக்கடி சின்ன சின்ன சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். பிற்பகலுக்கு மேல உற்சாகத்துடனும் இருப்பீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக பணியாளர்கள் உதவிகளும் செய்வாங்க. எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால சிறிய அளவுல பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பிரச்சனை என்று அதிகமாக எதுவும் இருக்காது. குடும்ப பொறுப்புகள் சற்று சுமையாகவும் இருக்கும். திருமண வரன்களை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். சொத்துக்கள் தொடர்பான வழக்குகள்ல முன்னேற்றமும் இருக்கும். இன்றைய நாளின் தொடக்கத்துல வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. சூழ்நிலைகளும் சாதகமாகவும் இருக்கும். குடும்ப உறவினர்களை விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. சில புரிதல்களும் உண்டாகும். உயர்கல்வியில சில மாற்றமான தருணங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. குழந்தைகளுடைய எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க.
அரசு வேலைகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. புதிய செயல்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். நல்ல அனுபவங்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 3:32 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதுமையான நாள் என்றும் கூறலாம். நல்ல அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். பொறுமையாக செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல தன்னம்பிக்கை குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கவும் செய்வீங்க. புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. இத்தகைய போக்கின் காரணமாக இருவருக்கும் இடையில உறவு படைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. உறுதியுடனும் காணப்படுவீங்க. சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று ஏற்ற இறக்கத்துடனும் இருப்பீங்க. வேலை இடங்கள்ல சில சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வேலைகளை முடிப்பதற்கு சில தடுமாற்றங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். தொழில சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். சில செலவுகளினால நீங்க சிரமப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வேலையில மாறுதல்களும் ஏற்படலாம். மன சோர்வுல இருந்து விடுபடவும் செய்வீங்க. அரசாங்க வேலை பார்ப்பவர்களுக்கு உங்களுடைய பதவிகளை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய சூழ்ச்சிகள்ல சிக்கிக்கொள்ளாமல் மட்டும் பார்த்துக் கொள்வதும் நல்லது. நெருங்கிய உறவினர்கள் கிட்ட இருந்து சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல இன்று கவனமாகவும் இருங்க. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணவரவும் கைக்கு வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை தேடி வந்தவர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உற்சாகத்துடன் எந்த ஒரு வேலையையும் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். தந்தையின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்களும் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில தற்பெருமையான விஷயங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணம் தொடர்பான பிரச்சனைகளும் நீங்கும். பெரிய பண பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. பணிகள் தொடர்பான செயல்பாடுகள் வேகத்தையும் காட்டுவீங்க. வேலைகள்ல சக ஊழியர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருக்கும். எதிலும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்க்கலாம். சில கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். உடன் பிறந்தவர்களுடைய வழியில விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுப்புகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். இன்று உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தன்னம்பிக்கையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் குறையும். ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடுவீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.